ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டோ. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து வெப் பேஜஸை பற்றி பார்க்க போகிறோம் பிஹெச்பியில். ஸோ இந்த வீடியோ நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக போடுறேன்னா, நார்மல் ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ்க்கும் டைனாமிக் வெப் பேஜஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை காமிக்கிறதுக்கு தான். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டாட்டிக்காக ஒரு 2 பேஜ் நான் செஞ்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இதில் வந்து என்னுடைய பேசிக் HTML டேக்ஸ் எழுதிக்கிறேன். அண்ட் ஹெட் அண்ட் அதுக்குள்ள டைட்டில், ஓகே. இது வந்து நான் என்னுடைய பேஜ் நம்பர் 01 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ என்னுடைய பேஜ் 1 அண்ட் இங்கே என்னுடைய பாடி, ஓகே. ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சு வச்சுட்டு நான் வந்து இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது ஜஸ்ட் ஃபைலில் போயிட்டு என்னுடைய மை கம்ப்யூட்டரில் சி ட்ரைவில் வேம்ப் www php அண்ட் இந்த இடத்துல நான் பேஜ் 01.php அப்படின்னு ஒரு ஃபைலை ஃபஸ்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி ஃபைலில் போயிட்டு சேவஸ் போயிட்டு பேஜ் 2 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், php. ஓகே. ஸோ இப்போ இங்கே டிஃபால்ட்டாக பார்த்தா பேஜ் 2 நம்ம கடைசியாக எந்த பேஜை சேவ் பண்ணோமோ அதுதான் இந்த இடத்துல டேபிள் இருக்கும். இந்த Notepad++ல் ஜஸ்ட் அந்த பேஜ் 1ஐயும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஸோ இப்போ பேஜ் 1 அண்ட் பேஜ் 2 நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேஜ் 2ல் நான் இங்கே பேஜ் 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். பேஜ் நம்பர் 2 அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிட்டேன். இதுக்கு அப்புறம் என்னுடைய பேஜ் 1க்கு வந்துடுவேன். இந்த இடத்துல ஒரு ஹைப்பர் லிங்க் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஹைப்பர்லிங்க் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஓகே. ஸோ இப்போ இந்த பேஜ் 2 வந்து நான் இந்த இடத்துல லிங்க் பண்ணுறேன். அதாவது இந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணோடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் 2க்கு ரீடைரக்ட் ஆகணும். பேஜில் பேஜ் 1ல் இருக்க இந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணோடனே எனக்கு பேஜ் 2க்கு ரீடைரக்ட் ஆகணும். ஸோ அதான் நம்மளுடைய கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல பேஜ் நம்பர் நான் 2 அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல பேஜ் 02.php. ஓகே. இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். என்னுடைய வெப் ப்ரௌசரில் ஜஸ்ட் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன், என்னுடைய பேஜ் 1.phpன்ற ஃபைல். இப்போ இங்கே பேஜ் நம்பர் 2 அப்படின்ட்டு இருக்குது. இதை கிளிக் பண்ணோன்னா எனக்கு பேஜ் 2 வந்து எனக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன், எனக்கு இந்த URL வந்து பேஜ் 2 அப்படின்னு மாறும். எஸ், பேஜ் 2 அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அந்த 2 பேஜ் கரெக்டாக ஒர்க் ஆகுது. நான் ஏன் இதை காமிச்சேன்னா, நம்ம ஸ்டாட்டிக் வெப் பேஜஸில் நம்ம பட்டன்ஸ் ஹோமு, பிளாகு, நியூஸ், நிறைய மெனுஸ் இருக்கும் இல்லையா, அதை ஒன்றொன்றையும் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் ரீடைரக்ட் ஆகும். ஸோ ஒரு வெப்சைட்டில் 5 பட்டன் இருந்ததுன்னா, 5 மெனு இருந்ததுன்னா அவங்க 5 பேஜ் செஞ்சு வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறது ஸ்டாட்டிக் பேஜஸில். ஸோ டைனாமிக் பேஜஸ்ன்னு வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம PHP லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து 5 பேஜ் தனித்தனியாக க்ரியேட் பண்ண மாட்டோம். ஒரே ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஒரு பேஜ்லேயே அந்த 5 பேஜையும் அந்த 5 பேஜில் இருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம தனித்தனி பேஜில் காமிக்கிறதுக்கு பதிலாக PHPயில் ஒரே பேஜ்லேயே காமிச்சிட்டு போவோம். ஸோ இது எப்படி அப்படின்றத வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம டேட்டா பேஸில் இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி வச்சுட்டு யூசர்ஸ் கிளிக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேட்டா பேஸ்லேருந்து அந்த நம்ம சேவ் பண்ணியிருக்க அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வந்து நம்ம வெப் பேஜில் காமிப்போம். ஸோ இதுதான் வந்து PHP டைனாமிக் வெப்சைட்ஸில் யூஸ் பண்ணுற கான்செப்ட். நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு என்னுடைய ஃபஸ்ட் பேஜில் இருக்கேன். ஸோ இந்த இடத்துலேருந்து நான் அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கிறேன். என்னோடய Notepad++ல் என்னுடைய பேஜ் 2க்கு போகிறேன். இந்த பேஜ் 2லையும் நான் ஒரு ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பேஜ் 2ல் வேணால் பேஜ் 2லேருந்தே நம்ம இந்த டெமான்ஸ்ட்ரேஷனை பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ இந்த இடத்துல இந்த பேஜ் 2.phpன்னு இருக்கு இல்லையா, ஸோ இங்கே நான் ஒரு கொஸ்டின் மார்க் போடுறேன் இந்த PHPக்கு அடுத்தது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம இங்கே செய்கிறது PHPயில் நீங்கள் ஒரு PHP டைனாமிக் வெப் அப்ளிகேஷனை நம்ம செய்யும்போது இப்போ நான் சொல்கிற இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நான் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறேன். நான் எதுவுமே பண்ணல, ஒரே ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இந்த கொஸ்டின் மார்க்கு அப்புறம் நான் வந்து பேஜ் அண்டர்ஸ்கோர் நம்பர் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இந்த பேஜ் அண்டர்ஸ்கோர் நம்பர்ன்றது ஒரு வேரியபிள் தான். நம்ம நார்மலாக PHPயில் க்ரியேட் பண்ணோம் இல்லையா வேரியபிள்ஸ். ஸோ அந்த மாதிரி தான். இது என்ன டிஃப்ரென்ஸ்னால், முன்னாடி $சைன் இல்லை. ஸோ அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். பட் இதை வந்து நம்ம வந்து இந்த பேஜ் நம்பர் அப்படின்றது ஒரு வேரியபிள்,
ஸோ நார்மலாக பிஹெச்பியில் வந்து வேரியபிள்னா முன்னாடி ஒரு டாலர் சைன் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். பட் இந்த யூஆர்எல் இது ஒரு யூஆர்எல். ஸோ இந்த யூஆர்எலை பொறுத்தர வரைக்கும் இந்த இடத்துல நம்ம இந்த கொஸ்டின் மார்க்கு அடுத்தது எந்த ஒரு வேர்டை போட்டாலும் அதை வந்து வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பிஹெச்பியில் இருக்க மாதிரி டாலர் சைன் இருக்குது, அது எதிர்பார்க்காதுங்க. ஜஸ்ட் இதை வந்து கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் கொஸ்டின் மார்க்கு அதுக்கு அடுத்தது வரது வந்து ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஈக்குவல் டு போடுங்க. இந்த ஈக்குவல் டு எதுக்குன்னா இது ஒரு வேரியபிள் சொல்லிட்டேன். ஸோ இந்த வேரியபிளில் சம் இன்ஃபர்மேஷனை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஈக்குவல் டு நான் 1 அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இப்போ இந்த 1 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து இந்த பேஜ் நம்பர் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த யூஆர்எல்ல நடக்கிற இது எல்லாமே யூஆர்எல்ல நடக்கிற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரில் நான் ஜஸ்ட் இதை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். என்னுடைய பேஜ் 01 என்னுடைய பேஜ் நம்பர் 2 வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா என்னோடய யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா page2.php கொஸ்டின் மார்க் இருக்குது. இந்த கொஸ்டின் மார்க்கை அதுக்கு அடுத்தபடியாக பேஜ் அண்டர்ஸ்கோர் நம்பர் ஈக்குவல் டு 1 இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்த்தது கரெக்டாக வந்துருச்சு. ஜஸ்ட் நான் வந்து என்னுடைய நோட்பேட் ++க்கு போய்க்கிறேன். ஓகே, ஸோ இப்போ சிம்பிளாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 1. இப்போது என்னுடைய இந்த பேஜ் 2 தான் இருக்குது. இந்த பேஜ் 2ல் இந்த 1 அப்படின்னா எனக்கு ஒரு விதமான இன்ஃபர்மேஷன் கீழே டிஸ்பிளே ஆகணும். இன்கேஸ் நான் இங்கே இந்த 2 போட்டிருந்தேன்னா எனக்கு பேஜ் 2க்கான கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகே, இதான் பேஜ் நம்பர் 1 and 2 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதை 1ன்னு வச்சுக்கலாம். வச்சுட்டு என்னுடைய பேஜ் 2க்கு நான் போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் பிஹெச்பி கோட்ஸ் எழுதுகிறேன். பிஹெச்பியோட ஸ்டார்டிங் அண்ட் பிஹெச்பியோட எண்டிங். ஸோ இதுக்கு நடுவில் வந்து நான் ஒரு சூப்பர் குளோபல் வேரியபிளை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன், பேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இது எது வேணால் நீங்கள் கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். அதேமாதிரி இந்த யூஆர்எல்ல கொடுக்குற இந்த வேரியபிள் நேமும் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஐ மீன் ஸ்டாண்டர்ட் வேரியபிள்ஸாக இருக்கணும். அதாவது நம்பர்ஸ் அண்டர்ஸ்கோர் ஐ மீன் வேர்ட்ஸாக கொடுங்க மோஸ்ட்லி, அதான் பெஸ்ட்டு நம்மளுக்கு. அண்ட் ஈக்குவல். ஸோ இந்த நம்ம நார்மலாக பிஹெச்பியில் கிரியேட் பண்ணுற இந்த வேரியபிளில் இந்த சூப்பர் குளோபல் வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம இந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா, இந்த பேஜ் நம்பர் அப்படின்ற இந்த வேரியபிளில் இப்போ 1ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்மளால் கெட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்னோடய பேஜ் 2 இருக்குது. இந்த இடத்துல இந்த பேஜ் 2ல் இந்த யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா page2.php கொஸ்டின் மார்க் பேஜ் நம்பர் அப்படின்றது வந்து நான் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ சம் இன்ஃபர்மேஷன் அதால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நான் வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்கேன், ஈக்குவல் 1ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 1ன்ற அப்படின்ற இந்த வேல்யூ வந்து பேஜ் நம்பர் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்மளுடைய ஏமை என்னென்னா இந்த பேஜ் நம்பர் இருக்குல்ல, ஸோ இந்த வேரியபிளில் 1ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இந்த 1ன்ற வேல்யூவை இந்த யூஆர்எல்ல இருந்து இந்த வெப் பேஜுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுதான் நம்மளுடைய டார்கெட். இந்த டார்கெட்டை ஐ மீன் அந்த பேஜ் நம்பரில் அந்த 1ன்ற வேல்யூ இருக்குல்ல, அதை வந்து என்னுடைய வெப் பேஜுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு எனக்கு உதவ போகிறது வந்து ஒரு சூப்பர் குளோபல் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து கெட் அப்படின்ற ஒரு வேரியபிள். ஸோ என்னுடைய நோட்பேட் ++க்கு வந்துடுறேன். நான் என்னுடைய பேஜ் 2ல் தான் அதை நான் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ நம்ம அந்த யூஆர்எல்ல பார்த்தோன்னா பேஜ் 2ல் தான் இருக்குது. ஸோ பேஜ் 2ல் தான் நான் அந்த கோடை எழுதி ஆகணும். சம்டைம்ஸ் நீங்கள் மறந்துடாதுங்க, நம்ம பேஜ் 2ல் எழுத போகிறோம். ஒரு சில பேர் பேஜ் 1ல் எழுதிட்டு பேஜ் 2 ரீடைரக்ட் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க, நமக்கு எரர் வரும். ஸோ நம்ம பேஜ் 2 தான் பேஜ் 1லேருந்து பேஜ் 2க்கு போகிறோம். ஸோ அதனால் பேஜ் 2ல் தான் நம்மளுடைய பிஹெச்பி கோட்ஸ் எழுதணும். ஸோ முன்னாடி எழுதி வச்சுருக்கேன் இந்த பிஹெச்பி ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த சூப்பர் குளோபல் வேரியபிளை நான் போடுறேன். அதேமாதிரி $_ கெட். ஸோ இந்த வேரியபிள் தான் எனக்கு வந்து அந்த யூஆர்எல்ல இருக்க அந்த வேரியபிளில் இருக்க இந்த இன்ஃபர்மேஷனை எனக்கு எடுத்துகிட்டு வந்து தரப்போகுது. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகாலன் அண்ட் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ்க்குள்ளே நான் 2 சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துக்கிறேன். இதுக்கு உள்ளே நான் எதை கொடுக்க போகிறேன்னா இந்த வேரியபிள், இதுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். இதில் என்ன ஸ்பெல்லிங் எழுதிருக்கீங்களோ அதே இந்த வேரியபிளுக்கு என்ன ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதே ஜஸ்ட் எடுத்து இந்த 2 சிங்கிள் கோட்ஸ்க்கு நடுவில் போடணும். ஸோ இது மூலிமா இந்த கெட் அப்படின்ற வேரியபிள் இந்த சூப்பர் குளோபல் வேரியபிள் வந்து அந்த யூஆர்எல்ல இருக்க அந்த பேஜ் நம்பர் அப்படின்ற அந்த வேரியபிள் இருக்க இன்ஃபர்மேஷனை எடுத்து ஒரு வேரியபிளில் நம்ம கிரியேட் பண்ண அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்கோ அந்த பேஜ் நம்பரை நான் எக்கோ பண்ணுறேன் இப்போது. ஓகே, நான் சேவ் பண்ணிடுறேன்.
ஸோ இப்போ என்னோட பேஜ் 2 நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். நான் பேஜ் 1லேருந்து வரேன். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பேஜ் நம்பர் 2 கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பேஜ் 2க்கு ரீடைரக்ட் ஆகுது. என்னுடைய பேஜ் நம்பர் அப்படின்ற அந்த வேரியபிளில் நான் 1 ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ எனக்கு 1ன்னு வருது ஆன்சர். ஓகே, இப்போ நான் அதையே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த 1 ரிமூவ் பண்ணிவிட்டு 2ன்னு போட்டு என்டர் தட்டுறேன். எனக்கு ஆன்சர் 2ன்னு வரும். ஏன்னா இங்கே நான் பேஜை லோட் பண்ணும்போது இந்த 2ன்ற இன்ஃபர்மேஷன் என்னுடைய பேஜில் என் பேஜ் நம்பர் அப்படின்ற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்னோட பேஜ் லோட் ஆகுது இல்லையா, ஃபுல்லாக அந்த வெப் பேஜ். ஸோ அப்போ என்னோடய PHP இந்த கோட் ரன் ஆகி அந்த பேஜ் நம்பர் அப்படின்ற அந்த URL இருக்க வேரியபிளில் இருக்க இன்ஃபர்மேஷன் எடுத்து எனக்கு இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இதுதான் கான்செப்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா, இப்போது இந்த இடத்துல நான் 1 போடும்போது 1 பேஜில் இருக்க இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணணும். அப்படியே இந்த இடத்துல நான் 2 பேஜ் நம்பர் 2 அப்படின்னு இருக்கும்போது பேஜ் நம்பர் 2க்கான இன்ஃபர்மேஷனை எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இது மூலயமா நம்ம வந்து n நம்பர் ஆஃப் பேஜஸை வந்து இந்த ஒரே பேஜை வச்சு நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ நம்ம அதுக்குன்ட்டு பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3.php, பேஜ் 4.php அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு நம்ம வந்து நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான, இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு 100 பேஜ் தேவைப்படுதுன்னா 100 பேஜ் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த PHP ஸ்கிரிப்ட்ஸை வச்சு இந்த ஒரே ஒரு பேஜ் 2 .php அப்படின்ற இந்த பேஜை வச்சு மட்டும் இந்த மாதிரி ஜஸ்ட் URL-ல இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறது மூலயமா நம்ம எத்தனை பேஜஸ் வேணாலும் ஒரே பேஜில் கொண்டு வர முடியும். அதாவது ஒரு பேஜை வச்சே நம்மளால் மல்டிபிள் பேஜஸ் அவுட்புட்டை வந்து நம்மளுக்கு இதில் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ நம்ம அதை ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இஃப் ஒரு வேளை இந்த பேஜ் நம்பரில் இருக்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து, அதாவது இது பேஜ் 1 இருந்ததுன்னா எனக்கு எதை எக்கோ பண்ணேன்னா, திஸ் இஸ் பேஜ் நம்பர் 1 அப்படி அதில் 1 இல்லைன்னா நான் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். எல்ஸ் ஒருவேளை 2 இருந்ததுன்னா திஸ் இஸ் பேஜ் நம்பர் 2 அப்படின்னு போட்டுக்கலாம். அண்ட் அதை அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட டைமை சேவ் பண்ணுறதுக்கு ஒருவேளை 3 இருந்ததுன்னா எனக்கு பேஜ் நம்பர் 3 அப்படின்னு டிஸ்பிளே ஆகணும். ஒருவேளை 1, 2, 3 இந்த 3மே இல்லாமல் வேறு ஏதாவது இருந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு எல் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு எக்கோ பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ டியூட்டோரியல்ஸ் போய் பாருங்கள். அதில் வந்து நான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, என்னுடைய ஃபைலை இப்போ சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய அந்த பேஜுக்கு போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் 1லேருந்து ஆரம்பிக்கிறேன். பேஜ் நம்பர் 1, திஸ் இஸ் பேஜ் நம்பர் 1. அண்ட் நான் மேலே URL 2ன்னு மாற்றுறேன். ஸோ பேஜ் நம்பர் 2. அண்ட் எனக்கு 3 நான் மாற்றுறேன். ஸோ திஸ் இஸ் பேஜ் நம்பர் 3. இப்போ 4 வந்து ஆக்சுவலி கிடையாது. ஸோ நான் வந்து இப்போ 4ன்னு மாற்றுறேன். பேஜ் நாட் ஃபவுண்ட். ஸோ இந்த PHP ஸ்கிரிப்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் n நம்பர் ஆஃப் பேஜஸை வந்து ஒரே பேஜில் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது நம்ம டேட்டா பேஸில் இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் பேஜ் நம்பருக்கு ஏற்ற மாதிரி டேட்டா பேஸில் வேல்யூஸை ரிட்ரீவ் பண்ணி இந்த இடத்துல காமிக்கிறது மூலிமா நம்ம வந்து நிறைய பேஜஸை சேவ் பண்ணலாம். தேவையில்லாமல் எக்கச்சக்கமாக பேஜஸை க்ரியேட் பண்ணி நம்ம சர்வரில் இடத்தையும் நிறைய அடைச்சிட்டு பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் சம் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையான நேரத்தில் மட்டும் அதை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறதுக்கு தான் இந்த கான்செப்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம PHPயில் இப்போ நம்ம டெவலப் பண்ண போகிற இந்த வெப் அப்ளிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு வாட்டி போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ எதாவது டவுட் இதுன்னா எங்கள் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ தட் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணுவோம்.